அனைவருக்கும் வணக்கம். சீர்திராடவ ஆயுஷபோவேவா. பெயர் சொற்களுடைய பல வடிவங்கள் காட்டும் ஒரு இலக்கண பகுதி தான் வேற்றுமை அப்படின்ற ஒரு இலக்கண பகுதி. இன்னைக்கு நாம சிங்களத்துடைய அந்த வேற்றுமை அப்படின்ற ஒரு முக்கியமான இலக்கண பகுதியை பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க பாடத்துக்கு போகலாம். விபக்தி. விபக்தி இதுக்கு நாம தமிழ்ல பார்த்தா வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். நாம தமிழ்ல பார்த்தா எத்தனை வேற்றுமை இருக்கு? 8 வேற்றுமை இருக்கு. பாருங்க, சிங்களத்துல எத்தனை இருக்கு? 9 வேற்றுமை இருக்கு. சரி, முதலாம் வேற்றுமை அதுக்கு நாம சொல்லுவோம் பிரதமா விபக்தி. பிரதமா விபக்தி. அடுத்தது இரண்டாம் வேற்றுமைக்கு நாம சொல்லுவோம் கர்ம விபக்திய. கர்ம விபக்திய. அடுத்தது மூன்றாம் வேற்றுமைக்கு நாம சொல்லுவோம் கத்ரு விபக்திய. கத்ரு விபக்திய. அடுத்தது நான்காம் வேற்றுமைக்கு கரண விபக்திய. கரண விபக்திய. அடுத்தது ஐந்தாம் வேற்றுமைக்கு சம்பிரதான விபக்திய. சம்பிரதான விபக்திய. ஆறாவது வேற்றுமைக்கு அவதி விபக்திய. அவதி விபக்திய. ஏழாம் வேற்றுமைக்கு சம்பந்த விபக்திய. சம்பந்த விபக்திய. எட்டாம் வேற்றுமைக்கு ஆதார விபக்திய. ஆதார விபக்திய. ஒன்பதாம் வேற்றுமைக்கு ஆலபன விபக்திய. ஆலபன விபக்திய. இந்த விபக்தினா என்ன, இதனுடைய பொருள் என்ன, இது எல்லாமே இப்ப நான் சொல்ல போறது இல்லை. ஏன்னா தமிழ்ல பார்த்தாலும் சிங்களத்துல பார்த்தாலும் இந்த வேற்றுமை என்றதுக்கு ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வேற்றுமை என்ற விஷயம், அதாவது விபக்தி என்ற விஷயம் எப்படி நாம சிங்களத்துல பயன்படுத்துவோம், அதுதான் நமக்கு முக்கியமாக இருக்கிற விஷயம். அதனால இதிலிருந்து நாம ஒவ்வொன்றாக எடுத்துட்டு உதாரணங்களோடு திட்ட தெளிவா பார்ப்போம். சரி, பார்ப்போம். நாம பிரதமா விபக்திய, அதாவது முதலாம் வேற்றுமை. இந்த முதலாம் வேற்றுமைக்கு சொந்த பெயர் சொற்களை நம்மளால எந்தெந்த இடத்துல பார்க்கக்கூடியதா இருக்கு அப்படி பார்த்தா ரெண்டு இடங்கள்ல மட்டும் முதலாம் வேற்றுமைக்கு சொந்த பெயர் சொற்களை நம்மளால பார்க்கக்கூடியதா இருக்கும். அது தமிழ்ல பார்த்தா அப்படிதான், சிங்கள பார்த்தாலும் அப்படிதான். சரி, அப்ப பாருங்க, இந்த வாக்கியம் குருத்துமா சிசுவுக்கு கெந்தவாய். இது செய்வினை வாக்கியம், அதாவது கத்ருகாரக வாக்கியம். குருத்துமா ஆசிரியர் சிசுவுக்கு மாணவன் ஒருவனை கெதவாய் அழைக்கிறார். அப்ப இந்த இடத்துல, இந்த வாக்கியத்துல இந்த குருத்துமா என்று சொல்லதான் இந்த வாக்கியத்துடைய உக்த கத்ரு, அதாவது உக்த கத்ரு நாம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா தமிழ்ல எழுவாய் கருத்தா. இந்த செய்வினை வாக்கியத்துல எழுவாய் கருத்தாக ஏதாவது ஒரு சொல் இருந்தா அந்த சொல் பிரதமா விபக்திக்கு முதலாம் வேற்றுமைக்கு சொந்த பேர் சொல்லாக இருக்கும். அடுத்ததான் நாம கீழே இருக்கிற வாக்கியத்தை பத்தி பார்ப்போம். இந்த வாக்கியம் இந்த செய்வினை வாக்கியத்துடைய சேப்பாட்டு வினை வாக்கியம். சிசுவே குருத்துமா விசின் கதவனு லபாய், அதாவது மாணவன் ஒருவன் ஆசிரியரால் அழைக்கப்படுகின்றான். இந்த சேப்பாட்டு வினை வாக்கியத்துடைய எழுவாய் தான் மாணவன் ஒருவன். அப்ப அதுக்கு நாம சிங்களத்துல சொல்லுவோம் உக்த கர்மே, அதாவது எழுவாய் செயற்படு பொருள். செயற்பாட்டு வினை வாக்கியத்தில
உக்த கர்மய லெச, அதாவது எழுவாய் செயற்படு பொருளாக ஏதாவது ஒரு சொல் வந்திருந்தா அது பிரதமா விபக்திக்கு சொந்த பேர் சொல்லாக இருக்கும். இந்த ரெண்டு இடங்களிலே மட்டும் நம்மளால பிரதமா விபக்திக்கு சொந்த பேர் சொற்களை பார்க்க முடியும். வேற எந்த இடத்திலும் பார்க்க முடியவே முடியாது. இந்த முதலாம் வேற்றுமைக்கு தமிழ்ல பார்த்தா உருவு கிடையாது, விகுதி கிடையாது. சிங்களத்துல பார்த்தாலும் அப்படிதான். இந்த ரெண்டு வாக்கியங்கள்ல பத்தி உங்களுக்கு டவுட் இருந்தா ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கு. செய்வினை வாக்கியம், சேப்பாட்டு வினை வாக்கியம். அதை பார்த்து நீங்க அந்த டவுட் எல்லாமே கிளியர் பண்ணி கொள்ளுங்க. இரண்டாம் வேற்றுமை கர்ம விபக்தி, செயற்படு பொருள் வேற்றுமை. இந்த செயற்படு பொருள் வேற்றுமைக்கு சொந்த பெயர் சொற்களை சிங்களத்துல எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் காண முடியும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் சிங்களத்துல செயற்படு பொருளுக்கு இரண்டாவது வேற்றுமைக்கு சொந்த பெயர் சொற்களை பார்க்க முடியும். இது செய்வினை வாக்கியம் ஒன்று. வெலெந்தா அஸ்வேப்பு விகுணர், வியாபாரி குதிரை ஒன்றை விற்கிறார். அப்ப இந்த வாக்கியத்துடைய செயற்படு பொருள் தான் இந்த சொல், அதாவது அஸ்வயக்கு குதிரை ஒன்றை. செயற்படு பொருள் எந்த வாக்கியத்தோடு சேர்ந்து வரும்? செயற்படு பொருள் செய்வினை வாக்கியத்தோடு மட்டும் சேர்ந்து வரும். சிங்களத்தில செய்வினை வாக்கியத்தில செயற்படு பொருளாக வந்த ஏதாவது ஒரு சொல் இருந்தா அது இரண்டாம் வேற்றுமைக்கு சொந்த சொல்லாக இருக்கும். நான் அப்படி சொல்லும் போது உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படும். அதாவது அப்போ சிங்களத்துக்கு சரியான உருவு இல்லையா? இருக்கு, நிறைய இருக்கு. நாம தமிழ்ல பார்த்தா இரண்டாம் வேற்றுமைக்கு சொந்த உருவு தான் ஐ. அப்ப உங்களுக்கு தெரியும் எந்த சொல் எந்த மாதிரியான சொல் என்று. இது எழுவாயற்ற சொல். எழுவாயற்ற சொல்லுடைய கடைசி எழுத்து உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நான் போட்ட பாடம் நீங்க பார்த்திருந்தா அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது க இருக்கலாம், கடைசியில் கூ இருக்கலாம், இதுலயும் கூ இருக்கு, இன் இருக்கலாம். இதோட நியமார்த்த சொல்லும் வரலாம், உயிர் இல்லாத சொற்களும் வரலாம். அதனால 2-3 உறுப்பு மட்டும் கிடையாது. நீங்க சப்ஜெக்டை தான் புரிஞ்சு கொள்ளணும். நான் ஏற்கனவே போட்ட வீடியோ பார்த்தா எல்லாம் சரி வரும். அடுத்தது மூன்றாம் வேற்றுமை கத்ரோ விபக்திய. இதை இப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா கருத்தா வேற்றுமை அப்படின்னு சொல்லலாம். ஆனா கருத்தா வேற்றுமை என்று எந்த ஒரு வேற்றுமையும் தமிழ்ல கிடையாது. இந்த கருத்தா வேற்றுமைக்கு சொந்த பேர் சொற்களை எங்கெங்க எல்லாம் வருது, அதுவும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் வரும். பாருங்க, இந்த வாக்கியம் சேப்பாட்டு வினை வாக்கியம் ஒன்று. இந்த மாதிரி சேப்பாட்டு வினை வாக்கியத்தில மட்டும் கருத்தா வேற்றுமைக்கு சொந்த பேர் சொற்களை வரும். கோவில ரஜதுமா விசின் சாதன, கோவில் அரசனால் கட்டப்பட்டது. இதுல அரசன் ரஜ்துமா என்று சொல் இருக்குதான். இதுதான் இந்த வாக்கியத்துடைய கத்ரு சொல். அதோட பக்கத்துல விசின் வந்திருக்கு. இதே மாதிரி இந்த கத்ரு சொல்லுக்கு பக்கத்துல இந்த விசின் என்ற சொல்லும் வந்திருந்தா அந்த மாதிரி சொற்களை தான் நாம மூன்றாம் வேற்றுமைக்கு சொந்த பேர் சொற்களை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலாம். அப்ப இதுக்கு சமமாக தமிழ்ல பயன்படுத்தலும் வேற்றுமை உருவுதான் ஆள். அடுத்ததாக நாம நான்காம் வேற்றுமையை பத்தி பார்ப்போம். நான்காம் வேற்றுமை கரண விபக்தி. இதை நாம இப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல பார்த்தா கருவி வேற்றுமை அப்படின்னு சொல்லலாம். இந்த வேற்றுமை 2 பொருள்ல வரும். ஹேத்துவ உதவுவ.
ஹேதுவ வந்து காரணம், உதவு வந்து உதவி. அப்போ இந்த வேற்றுமையுடைய விகுதிகள் என், வலி, நிசா இந்த மூன்றுக்கும் தமிழ்ல ஆள் என்ற விகுதியை தான் நாம பயன்படுத்துவோம். இந்த எண் வந்து உயிர் இல்லாத ஒருமை சொல்லோடு தான் சேர்ந்து வரும். வலின் வந்து உயிர் இல்லாத பன்மை சொல்லோடு தான் சேர்ந்து வரும். நிசா வந்து உயிர் உள்ள சொல்லோடு தான் சேர்ந்து வரும். அதோட எதனால், எவற்றால், யாரால், முகெந்த, முனவாய்ந்த, கௌருணிசார் அப்படின்னு கேள்வி கேட்டா இந்த நான்காம் வேற்றுமையை நம்மளால டக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்ப இதற்கான உதாரணங்கள் நாம பார்ப்போம். மம பேனின் லியன், நான் பேனையால் எழுதுகிறேன். பாருங்க, இந்த வாக்கியத்துடைய பேனின் என்ற சொல்ல, பேனை வந்து உயிர் இல்லாத ஒருமை சொல். உயிர் இல்லாத ஒருமை சொல்லோடு இந்த எண் என்ற விகுதியை தான் சேர்ந்து வரணும். அது அப்படியே சேர்ந்து வந்திருக்கு. இந்த நான் என்ற எழுவாய்க்கு மமக்கிய நோக்கேட இந்த செயலை செய்வதற்காக உதவியாக இருக்கிறது என்ன? இந்த பேனை, பேன். அதனால இந்த மாதிரி சொற்களை எல்லாம் நான்காம் வேற்றுமைக்கு சொந்த சொற்களாக குறிப்பிட்டு சொல்லலாம். அடுத்த உதாரணம் வந்து அப்பி அகுருவலின் வச்சன ஹதமு. இந்த அகுருவலின் என்ற சொல்ல பாருங்க. அகுரு வந்து உயிர் இல்லாத பன்மை சொல். உயிர் இல்லாத பன்மை சொல்லோட வரவேண்டிய விகுதி என்ன? வலி. இந்த வலி அப்படியே சேர்ந்து வந்திருக்கு. இந்த நாங்கள் அப்படி என்ற எழுவாய்க்கு சொற்களை உருவாக்குவதற்காக உதவியாக இருக்கிறது என்ன? இந்த எழுத்துக்கள் அக்குரு. அதனால இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் நான்காம் வேற்றுமைக்கு சொந்த சொற்களாக இருக்கும். அடுத்த உதாரணம் வந்து அம்மா நிசா அப்பி சத்துட்டின் சிட்டின். அம்மாவால் நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம். நாங்கள் சந்தோஷமா இருப்பதற்காக காரணம் யாரு? அம்மா. அதனால இந்த மாதிரி சொற்களை எல்லாம் நான்காம் வேற்றுமைக்கு சொந்த சொற்களாக நம்மளால பார்க்க இயலும். அடுத்தது ஐந்தாம் வேற்றுமை சம்பிரதான விபக்தி. இந்த சம்பிரதான விபக்திய லவண்ணா என்ற பொருள்ல வரும். லவண்ணா வந்து பெறுபவர். இதனுடைய விகுதி வந்து ட. தமிழ்ல பார்த்தா கு. யாருக்கு எதுக்கு என்ற கேள்வி கேட்டா இந்த ஐந்தாம் வேற்றுமையை கண்டுபிடிக்கலாம். இதற்கான உதாரணங்கள் நாம பார்ப்போம். தாத்தா மல்லிட்ட போலைய துன்னேய. தாத்தா அப்பா மல்லிட்ட தம்பிக்கு போலைய பந்தை துன்னேய கொடுத்தார். அப்போ இந்த வாக்கியத்துடைய எழுவாய் அப்பா யாருக்கு அந்த பந்தை கொடுத்தாங்க? தம்பிக்கு. அப்ப பாருங்க, இதுல ட வந்து இருக்கு. ட வந்து இருந்தா அந்த எல்லா சொற்களை ஐந்தாம் வேற்றுமைக்கு சொந்தமாக இருக்கும். அப்ப அடுத்த உதாரணம் பார்த்தா மம பூசாட்ட கேம துன்னே. நான் பூனைக்கு உணவு கொடுத்தேன். அப்ப இந்த நான் என்ற எழுவாய் எதுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க? பூனைக்கு. ட வந்திருக்கு. இதுல பாருங்க, ட வந்தா அதுவும் ஐந்தாம் வேற்றுமைக்கு சொந்த சொல்லாக இருக்கும். அடுத்தது வந்து நிவசட்ட தவ காமரையா இக்கத்துக்கரන්න ஓன. நிவசட்ட வீட்டுக்கு இன்னொரு அறையை சேர்த்து கொள்ள வேண்டும். நிவச என்ற சொல்லோடு ட என்ற வேற்றுமை உருபு சேர்ந்து வந்து இருக்கு. இந்த மாதிரி சொல்லும் ஐந்தாம் வேற்றுமைக்கு சொந்த சொல்லாக இருக்கும். இதை நாம தமிழ்ல பார்த்தா சில மாற்றங்கள் இருக்கலாம்.
மம வத்துரட்ட பெஸ்ஸெவி, நான் தண்ணீரில் இறங்கினேன். அதுல தண்ணீருக்கு வராம தண்ணீரில் என்று தான் வந்திருக்கு. மாமட்ட என்னைக்கு அண்ணன், மாமாவை வர சொல்லுங்க. அதுல மாமாவுக்கு வராம மாமாவை அப்படின்னு தான் வந்திருக்கு. நண்பனை போக விடுங்கள், அப்படிதான் தமிழ்ல வரும் நண்பனை. ஆனா சிங்களத்தில் நாம நண்பனுக்கு போக விடுங்கள் அப்படிதான் நாம் பயன்படுத்துவோம். அதனால் இந்த மாற்றங்களை பத்தி நீங்க கவனிச்சு கொள்ள வேண்டும். அடுத்தது ஆறாம் வேற்றுமை அவதி விபக்தி. இந்த அவதி விபக்தியை சீமாவை என்ற பொருள்ல தான் வரும். சீமா எல்லை. இதனுடைய வேற்றுமை உருவு என் கென். இதுக்கு தமிழ்ல இல்லிருந்து இடமிருந்து என்ற சொற்களை தான் நாம பயன்படுத்துவோம். அதோட யாரிடம் இருந்து, எதிலிருந்து, எங்க இருந்து அப்படியாப்பட்ட கேள்வி கேட்டா இந்த வேற்றுமையை கண்டுபிடிக்கலாம். இதற்கான உதாரணங்கள் நாம பார்ப்போம். மம பசையின் பெஸ்ஸின், நான் பஸ்ஸில் இருந்து இறங்கினேன். இந்த நான் என்ற எழுவாய் அவர் இருந்த இடத்தில் இருந்து இப்ப வேற இடத்துல இருக்காங்க. இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் ஆறாம் வேற்றுமையில தான் வரும். அடுத்த உதாரணம் அப்பி மாமாகின் இல்லா கத்தெமு, நாங்கள் மாமாவிடமிருந்து கேட்டுக்கொண்டோம். பாருங்க, இதுல கென் வந்திருக்கு. கென் எதோட வரும்? உயிர் உள்ள சொல்லோடு தான் சேர்ந்து வரும். அப்ப இந்த மாமா கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கலாம். அவங்க கிட்ட இருந்த அந்த பொருளோ விஷயமோ இப்ப யார்கிட்ட இருக்கு? இந்த அபி என்ற எழுவாய் கிட்ட தான் இருக்கு. அதனால இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் ஆறாம் வேற்றுமையில தான் வரும். அடுத்தது ஏழாம் வேற்றுமை சம்பந்த விபக்திய. இந்த சம்பந்த விபக்திய ஐத்தி என்ற பொருள் தான் வரும். அப்ப இதனுடைய வேற்றுமை உறுப்பு ஏ கே. இதுக்கு பதிலா தமிழ்ல அது, உடைய, இன் என்ற விகுதிகளை வரும். இந்த ஏ உயிர் இல்லாத சொற்களோடு தான் சேர்ந்து வரும். கே உயிர் உள்ள சொற்களோடு சேர்ந்து வரும். அப்ப யாருடையது, எதனுடையது அப்படின்னு கேள்வி கேட்டா இந்த ஏழாம் வேற்றுமையை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதற்கான உதாரணங்களை பார்ப்போம். நாம நங்கிகே பொத்ததென்ன, தங்கையுடைய புத்தகம் தாருங்கள். இதுல கே இருக்கு. நங்கி உயிர் உள்ள சொல். உயிர் உள்ள சொல்லோடு கேன்ற விகுதியை தான் இதுல சேர்ந்திருக்கு. அப்ப அடுத்த உதாரணம் அலியாகி கண் விஷால, யானையுடைய காதுகள் பெரியவை. யானை உயிர் உள்ள சொல், அதோடு கே சேர்ந்து இருக்கு. அதனால இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் ஏழாம் வேற்றுமையில தான் வரும். அடுத்த உதாரணம் மலே வர்ணே ரத்து, பூவின் நிறம் சிவப்பு. அப்ப பூ மலை உயிர் இல்லாத சொல். உயிர் இல்லாத சொல்லோடு ஏ என்ற விகுதியை தான் வரும். மலை, ஏ மலை. இந்த மாதிரி சொற்களும் எந்த வேற்றுமையில வரணும்? ஏழாம் வேற்றுமையில தான் வரும். அடுத்ததான் நாம பார்ப்போம் எட்டாம் வேற்றுமை ஆதார விபக்திய. இந்த ஆதார விபக்திய தராசிட்டியம் என்ற பொருள் தான் வரும். தராசிட்டியம் சுமந்து இருப்பது. சரி, நாம இதற்கான உதாரணங்களை பார்ப்போம். நிவசெகி புட்டுவா எத்த, வீட்டில் கதிரை ஒன்று உள்ளது. இதுல நிவச என்ற சொல்லோடு எஹி என்ற விகுதியை சேர்ந்து வந்திருக்கு. அப்ப பாருங்க, இந்த கதிரை எதுக்குள்ள இருக்கு? வீட்டுக்குள்ளதான் இருக்கு. அடுத்த உதாரணம் கசே வதுரை சிட்டி, மரத்தில் குரங்கு ஒன்று உள்ளது, இல்லைனா இருக்கின்றது.
அப்ப கசோடு ஏ சேர்ந்து வந்து கசே அப்படின்னு உருவாகி வந்திருக்கு. இந்த குரங்கு எதுல இருக்கு? இந்த மரத்தில். சரி, அடுத்த உதாரணம் வந்து அத்தே பேன எத்த, கையில் பேனையொன்று உள்ளது. இதுல அத்த என்ற சொல்லோடு ஏ சேர்ந்து வந்திருக்கு. இந்த பேனை எதுல இருக்கு? கையில. இந்த மாதிரி சொற்களை எல்லாமே 8ஆம் வேற்றுமையில தான் வரும். 9வது வேற்றுமை, அதாவது கடைசி வேற்றுமை ஆலப்பன விபக்தி விழி வேற்றுமை. இந்த ஆலப்பன வேற்றுமை வந்து ஆமந்திரணை என்ற பொருளோடு வரும். ஆமந்திரணை வந்து கூப்பிடுதல். இது கோபமாகவும் இருக்கலாம், அன்பாகவும் இருக்கலாம். இதனுடைய விகுதிகளை நாம பார்த்தா கூடுதலா ஏ ஓ என்ற விகுதிகளை நாம பயன்படுத்துவோம். அப்ப தமிழ்ல பார்த்தா ஏ என்ற எழுத்து சொல்லின் கடைசியில பயன்படுத்துவாங்க. ஆனா விழி வேற்றுமைக்கு தமிழ்ல விகுதி கிடையாது. சரி, இதற்கான உதாரணங்கள் நாம பார்ப்போம். புதே செனசில்லே நிதான், மகனே நிம்மதியாக தூங்குங்கள். மகனே அன்போடு. அடுத்தது அஸ்வயோ துவப்பான், குதிரையே ஓடு. பாருங்க, இதுல ஏ வந்திருக்கு புதா ஓடு, ஏ வந்து புத்தே ஆக மாறி வந்திருக்கு. அஸ்வயா என்ற சொல்லோடு ஓ வந்திருக்கு, அஸ்வயோ. எலதினே லமையாட்ட கிரிதென், பசுவே பிள்ளைக்கு பால் கொடுங்க. அடுத்த உதாரணம் வந்து லமையினே வாடுவேன், பிள்ளைகளே உட்காருங்கள். இந்த மாதிரி சொற்களை எல்லாமே ஆலப்பன வேற்றுமையோடு தான் வருது. அனைவருக்கும் வணக்கம். சிறிது நாடகம் ஆய்வு.